அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம். கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதர அன்பர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 15வது நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது நோன்பையும் தொழுகைகளையும் கபூல் செய்வானாக. எஞ்சியிருக்கிற நாட்களின் நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நற்பேற்றினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நல்குவானாக. ஆமீன். அருமையானவர்களே, நேற்றைய தராவீஹ் தொழுகையில் சூரத்துன் நூர், அல் ஃபுர்கான், ஷுஆரா இந்த 3 சூறாக்கள் ஓதப்பட்டது. இதில் இன்று நாம் பார்க்க இருப்பது சூரத்துல் ஃபுர்கானுடைய 74வது வசனம். இந்த வசனத்தில் தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு சிறந்த அறிவுரையை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். உண்மை முஃமின்கள், நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்கள். வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அன்பளிப்பு செய்வாயாக, மின் அசுவாஜினா எங்களுடைய ஜோடிகளின் மூலமாக, வதுர்ரியாத்தினா எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக, குர்ரத்த ஆயின் கண் குளிர்ச்சி என்கிற பெரும் மகிழ்ச்சியை எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா யார் பயபக்தியோடு வாழுகிறார்களோ அவர்களுக்கு முன்னோடிகளாக எங்களை நீ ஆக்குவாயாக என்கிற இந்த துவா. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இந்த துவாவை நல்லடியார்கள் கேட்பார்கள் என்பதாக ஃபுர்கானினுடைய 74வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியானவர்களாக அமைய வேண்டுமானால் சிறு வயதிலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈமானை, இஸ்லாத்தை, மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவர்கள் தான் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சிறு வயதிலேயே மதரசாவிற்கு அனுப்பி நாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் அவர்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள், ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்காக போறாங்க. நாம் எந்த ஒழுக்கசாலியாக நம்முடைய பிள்ளை வளர வேண்டும், வாழ வேண்டும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக விரும்புகிறோமோ அதை அவர்கள் போய் படிக்கிற அந்த ஸ்கூல்ல, பள்ளிக்கூடங்கள்ல சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. நம்முடைய மார்க்கத்தை, குர்ஆனை, ஹதீஸை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அல்லாஹ்வை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் பெற்றவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். மதரசாவிற்கு அனுப்பி அந்த பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். தொழுவதற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகளை சிறு வயதிலேயே ஏவ வேண்டும் என்பது மாத்திரமல்ல, தொழனா அதற்கான தண்டனை என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவனுடைய தன்மை என்ன, அவன் நம்மை தண்டிப்பதற்காக வேண்டி நம்மை படைக்கவில்லை, அவன் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான், நம் மீது ஏராளமான அருளை பொழிந்தவன் அவன்தான். பிள்ளைகளே, நீங்கள் எங்களுக்கு கிடைப்பதற்கு அவன்தான் காரணமாக இருந்திருக்கிறான். உங்களுக்கு பெற்றவர்களாக இருக்கிற எங்களை நியாயமத்தாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றெல்லாம் இந்த மாதிரியான செய்திகளை, ஏராளமான மார்க்கத்தினுடைய கருத்துக்களை அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி ஊட்டி நாம் வளர்த்தாக வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றிருந்த போது அவர்கள் ஒரு கபருக்கு பக்கத்திலே செல்கிறார்கள். அந்த கபரில் இருந்து ஒரு நறுமணம் வருகிறது. அப்பொழுது தன்னுடன் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, இந்த கபரில் இருந்து ஒரு நறுமணம் வருகிறது, இது என்ன விஷயம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் ஃபிரௌனுடைய அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்த மாஷித்தா என்கிற அந்த பெண்ணினுடைய பிள்ளைகள் அடங்கி இருக்கக்கூடிய கபரு. அந்த கபரில் இருந்துதான் இந்த நறுமணம் வந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னார்கள். இப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்ன சிறப்பு அவர்களுக்கு என கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஃபிரௌனுடைய அரண்மனையில் அந்த மாஷித்தா என்கிற பெண் ஃபிரௌனுடைய மகளுக்கு
தலை சீவி விட்டு இருக்கின்ற போது, தலை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிற போது கையில் இருக்கிற அந்த சீப்பு கீழே விழுந்து விட்டது. இப்பொழுது அந்த பெண், அந்த மாஷிதா, கீழே விழுந்த அந்த சீப்பை எடுக்கிற போது பிஸ்மில்லா என்பதாக சொல்லி எடுத்தார். அப்பொழுது ஃபிரௌனுடைய மகள் கேட்டாள், பிஸ்மில்லா என்பதாக சொன்னாயே, யாரை சொன்னாய்? என்னுடைய தந்தையை தானே. அப்பொழுது அந்த மாஷிதா தாய் சொன்னார்கள், இல்லை இல்லை, உன்னுடைய தந்தையை நான் சொல்லவில்லை, அவர் உன்னுடைய தந்தை அல்லாஹ் அல்ல. என்னையும் உன்னையும் உன்னுடைய தந்தையையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் ஒருவன் இருக்கிறான். அவனையே நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், அவனையே நான் சொன்னேன். இந்த செய்தி என்னுடைய தந்தைக்கு தெரிந்தால் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆனாலும் சரி, நான் ஈமானை விடுவதற்கு தயாராக இல்லை. ஃபிரௌனிடத்திலே செய்தி சொல்லப்படுகிறது, மாஷிதா அம்மா அந்த தன்னுடைய கை குழந்தையோடு பிள்ளைகளோடு அவள் நிறுத்தப்பட்டிருக்கிறாள். ஃபிரௌன் கேட்கிறான், நீ கொண்டிருக்கிற ஈமானை விட்டுவிடு, அல்லது நீ உயிரை விடப் போகிறாயா? நீ என்னை இறைவன் என்பதாக சொல்ல வேண்டும், நீ கொண்டிருக்கிற அந்த ஈமானை விட்டுவிட வேண்டும். அப்பொழுது அந்த மாஷிதா அம்மா சொன்னாங்க, நீ என்னை கொலை செய்தாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் நான் கொண்டிருக்கிற ஈமான நான் விடுறதா இல்லை. அப்படியானால் உன்னுடைய பிள்ளைகள், 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த மாஷிதா அம்மாவுக்கு, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. உன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நான் நெருப்பு குண்டத்தில் போட்டு நான் பொசுக்கி கொன்றளித்து விடுவேன், நீ ஈமானை விட்டுவிட வேண்டும் என்பதாக மிரட்டுகிறான். ஆனால் பணியவில்லை அந்த மாஷிதா அம்மா. இப்போ அந்த தாயினுடைய கண்களுக்கு முன்னால் ஒரு பிள்ளையை தூக்கி அப்படியே அந்த நெருப்பு குண்டத்தில் அந்த ஃபிரௌன் போடுகிறான். எந்த ஒரு தாயாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளை அவர் நடந்து செல்கிற போது தட்டி விழுந்துட்டா கூட நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. நமக்கு ஏதாவது ஒரு இடையூறு வந்து விட்டது, கஷ்டம் என்று சொன்னாலும் கூட நாம் பல்லை கடித்துக் கொள்வோம், நாம் வலியை பொறுத்து கொள்வோம். ஆனால் நம்முடைய பிள்ளைக்கு லேசாக ஒரு காயம் பட்டு விட்டால், ரத்தம் வந்து விட்டால், தாயாக இருப்பவள் பதறி துடித்து விடுவாள். இது இயற்கை. ஆனால் அந்த தாயினுடைய கண்களுக்கு முன்னால் அந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றாக நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்படுகிற போது தன்னுடைய ஈமானில் அந்த மாஷிதா அம்மா உறுதியாக நின்றார். ஒரு கட்டத்தில் அவள் கை குழந்தையை வைத்திருக்கிறார் அந்த தாய், பக்கத்திலே ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த 2 குழந்தைகளையும் இப்பொழுது இந்த கொடுங்கோல் பாவி இப்பொழுது கொலை செய்து விடுவானே, என்ன செய்வது என்கிற ஒரு சின்ன தடுமாற்றம் அந்த பெண்ணினுடைய உள்ளத்தில் எழுந்த போது அந்த பிள்ளைகள் அந்த தாயிடத்தில் பேசியதாக ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த பிள்ளைகள் தன்னுடைய தாய்க்கு அறிவுரை சொன்னது, நீ பின்வாங்கி விடாதே, நீ கொண்டிருக்கிற அந்த ஈமானை விட்டு விடாதே. நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிற இந்த நெருப்பை விட நரகத்தினுடைய நெருப்பு என்பதை 70 மடங்கு அதிகமான வெப்பமுடையது தாயே. எனவே இந்த ஃபிரௌனிடத்தில், இந்த கொடுங்கோல் ஆட்சியாளனிடத்தில் எங்களை நீ விட்டு விடாதே. என்னை அவன் கொலை செய்தாலும், உன்னுடைய உயிரையே அவன் போக்கினாலும், நீ கொண்டிருக்கிற ஈமானில் பின்வாங்கி விடாதே என்பதாக அந்த பிள்ளைகள் அந்த தாய்க்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னது என்பது வரலாறு. அந்த பிள்ளையையும் அவன் நெருப்பில் போட்டான், அந்த மாஷிதா அம்மாவையும் அவன் நெருப்பில் போட்டான். அந்த பிள்ளைகளுடைய, அந்த மாஷிதா அம்மாவினுடைய, அந்த குடும்பத்தாருடைய கபறுதான் இது. அந்த கபரில் இருந்து நறுமணம் வீசிக்கொண்டிருக்கிறது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, அந்த மாஷிதா அம்மா தான் ஈமான் கொண்டிருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஈமானை ஊட்டி அவர்கள் வளர்த்திருந்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஈமானை, இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்திருந்தார்கள். எனவேதான் அந்த தாயினுடைய உள்ளம் கொஞ்சம் பதறிய போது, ஈமானில் கொஞ்சம் பின்வாங்கி விடலாமா என்று தடுமாறிய போது, அந்த பிள்ளைகள் தன்னுடைய தாய்க்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி, தாயே நீ ஈமானை விட்டு விடாதே, இந்த ஃபிரௌனிடத்தில், இந்த கொடுங்கோலினிடத்தில் எங்களை நீ ஒப்படைத்து விடாதே என்பதாக சொல்லி அவர்களும் தன்னுடைய உயிரை நீத்தார்கள் என்று சொன்னால், நாம் சிறு வயதிலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை, ஈமானை கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாறு நமக்கு பாடமாக, படிப்பினையாக எடுத்து தருகிறது. அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து நாம் வளர்ப்போம் என்று சொன்னால், நாம் எந்த கண் குளிர்ச்சி பெற்றவர்களுக்கு வேண்டும் துஆ செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் கற்று தந்திருக்கிறானோ, அந்த கண் குளிர்ச்சியை அந்த பிள்ளைகளின் மூலமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே
ஹலால் ஹராமை பேணி நடந்து கொள்கிற ஒரு வாழ்க்கையை நாம் சிறு வயதிலேயே கற்றுக் கொடுத்து விட வேண்டும். நாம ஏதாவது ஒரு தப்பு பண்றாங்க, ஒரு ஹராமான காரியத்தை அந்த பிள்ளைங்க செய்யறாங்க, ஹராம்னா ரொம்ப பெருசா யோசிக்க வேண்டாம், சின்ன மார்க்கத்திற்கு புறமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதை சிறு வயதிலேயே நாம் அந்த பிள்ளையை உடனே நாம் தட்டிவிட வேண்டும். அதை நம்ம செய்யக்கூடாது, மார்க்கத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்கிற அந்த ஹலால் ஹராமை சிறு வயதிலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்தாக ஆகிவிட வேண்டும். அப்படி இல்லாமல், அதான் சொல்லுவாங்கல்ல, 5ல் விளையாதது 50ல் விளையாது என்பதாக சொல்லுவார்கள். சின்ன வயசுல நாம சின்ன பிள்ளை தானே, போனா போகுது அப்படின்னு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்முடைய பிள்ளையை நாம் திருத்த வேண்டும், நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் சொல்லி சொன்னா அது குதிரை கொம்புதான், அது நடக்கவே நடக்காது. எனவே பிள்ளைகள் வளர்ந்து வருகிற போதே அந்த மார்க்கத்தை, ஒழுக்கத்தை, ஹலால் ஹராமை பேணுகிற அந்த விஷயத்தை நாம் சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு அதற்கு நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் தன்னுடைய பேரப்பிள்ளைகள் ஹசனும் ஹுசைனும் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு இடத்தில் சதகாவினுடைய பொருள் பேரிச்சம்பழம் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. விளையாண்டு கொண்டிருந்த அந்த பேரப்பிள்ளைகள்ல ஒருத்தர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பேரிச்சம்பழங்கள்ல ஒன்னை எடுத்து தன்னுடைய வாயில் வைத்து விட்டார்கள். இப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையிடத்துல மிக கடுமையாக நடந்து கொண்டார்கள். வாயில நம்முடைய பிள்ளையா இருந்தா நாம ஒரு பேரிச்சம்பழத்தையோ இல்ல ஏதோ ஒரு ஹராமான ஒரு பொருளையோ வச்சுட்டா நாம என்ன செய்வோம், அடுத்தவங்களுடைய ஒரு பொருளை, ஒரு முட்டாய் எடுத்து சாப்பிட்டுட்டா நாம என்ன பண்ணுவோம், சரி சின்ன பிள்ளை தானே தெரியாம சாப்பிட்டுட்டு பார்த்துக்கலாம் என்று நாம் அலட்சியப்படுத்துவோம். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தை இடத்தில், அந்த பேர பிள்ளைகளிடத்தில் கடுமையாக நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா நாம் கருணையாளர்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா பிள்ளைகளின் மீது நாம் அன்பு செலுத்தி விட போகிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா நாம் இரக்கமானவர்களாக இருக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள், அதுவும் தன்னுடைய பேர பிள்ளைகளின் மீது. தான் ஜும்மாவினுடைய பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள், குத்பாவினுடைய பிரசங்க மேடையிலே நின்று கொண்டு. அப்பொழுது திடீரென்று என்றைக்கும் இல்லாத புதுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்க மேடையிலிருந்து கீழே இறங்கினார்கள், பள்ளிக்கு வெளியே சென்றார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு மெம்பரிலே வந்து நிற்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியமாக நபித்தோழர்கள் எல்லாம் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், உங்களுடைய பார்வை எனக்கு புரிகிறது, என்றைக்கும் இல்லாத புதுமையாக, வளமைக்கு மாற்றமாக இன்றைக்கு நான் நடந்து கொண்டேனே என்றுதானே நீங்கள் பார்க்கிறீர்கள். அதற்கு காரணம், நான் உங்களிடத்தில் பயான் பேசிக் கொண்டிருக்கிற போது நான் பள்ளிவாசலுடைய வெளியே பார்த்தேன். என்னுடைய பேர பிள்ளைகள் ஹசனும் ஹுசைனும் புத்தாடை உடுத்திக் கொண்டு அவர்கள் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வேண்டி நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என்னுடைய கவனமெல்லாம் பயானில் இல்லை, என்னுடைய பேர பிள்ளைகளின் மீதுதான் இருந்தது. எங்கே என்னுடைய பேர பிள்ளைகள் அவர்கள் உடுத்தி இருக்கக்கூடிய அந்த புத்தாடை அது கால் தட்டி கீழே விழுந்து விடுவார்களோ என்று நான் அஞ்சினேன். எனவே என்னுடைய பயானை நிறுத்திவிட்டு நான் என்னுடைய பேர பிள்ளைகளிடத்தில் சென்றேன். அவருடைய ஆடைகளை சரி செய்து அவர்களை ஒரு இடத்திலே அமர வைத்து விட்டு மீண்டும் இங்கே வந்து நிற்கிறேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், பொருளாதாரமும் குழந்தை செல்வங்களும் உங்களுக்கு சோதனை என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். என்னுடைய விஷயத்திலும் அது உண்மையாகி போனதே என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார். எந்த அளவுக்கு பேர பிள்ளைகளின் மீது அவர்கள் பாசம் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த பேர பிள்ளைகளில் ஒரு பிள்ளை அந்த சதகாவினுடைய பொருளை வாயில் வைத்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் இருக்கிற அந்த பேரித்தம்பழங்களை எடுப்பதற்காக தன்னுடைய விரலை அந்த குழந்தையினுடைய வாயிலே விட்டு நோண்டி அப்படியே வெளியே எடுத்து அதை துப்பச் செய்தார்கள். சொன்னார்கள், செய்தார்கள் என்பது மாத்திரமல்ல, அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபரமறியாத பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகளிடத்திலே சொன்னார்கள், பிள்ளைகளே, இந்த சதகாவினுடைய பொருள் இருக்கிறது, இதை அல்லாஹ் தஆலா நம்முடைய குடும்பத்திற்கு ஹராமானதாக ஆக்கி இருக்கிறான், அதை நாம் சாப்பிடக்கூடாது மகனே. இதற்கு பகரமாக உனக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா சுவனத்தில் சிறந்த உணவை தருவான் என்றெல்லாம் அறிவுரைகளை
அப்பொழுதே அந்த சிறு வயதிலேயே ஹலால் ஹராமை அந்த பிள்ளைகளுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த சமூகத்திற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் எடுக்கிறார்கள். சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு ஹலால் ஹராமை கற்றுக் கொடுங்கள், மார்க்கத்தின் அடிப்படையில் உங்களுடைய பிள்ளைகளை வளரச் செய்யுங்கள். அப்படி நீங்கள் செய்தால் எந்த பிள்ளைகள் உங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியானவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் நீங்கள் வேண்டுகிறீர்களோ, ஆசைப்படுகிறீர்களோ, அந்த பிள்ளைகள் வளர்ந்ததற்கு பிறகு பெற்றவர்களாக இருக்கிற உங்களுக்கு கண் குளிர்ச்சியானவர்களாக இருப்பார்கள் என்பதை மார்க்க நமக்கு கற்றுத் தருகிறது. அருமையானவர்களே, எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தையை ஒழுக்கமற்றவர்களாகவும் சமுதாயத்தால் வெறுக்கக்கூடியவனாகவும் வளர்க்க வேண்டும் என்பதாக விரும்ப மாட்டார்கள். ஆனால் சில நேரங்களில் பெற்றோர்கள் கொடுக்கும் அதிக சுதந்திரமும் அதிகப்படியான செல்லமும் குழந்தைகளை அப்படி மாற்றிவிடுகிறது. இதற்கு முக்கிய காரணம் சில விஷயங்கள். குழந்தைகள் அவர்கள் ஏதாவது கேட்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கேட்கும் போது அவற்றுக்கு மறுப்பு சொல்லவும், அதற்கான காரணத்தை தெளிவாக அவர்களிடத்தில் கூறி புரிய வைக்கவும் நாம் முன்வர வேண்டும். அதற்கு பதிலாக அவர்கள் என்ன கேட்டாலும் செய்து விடுவதும், அல்லது வளமைக்கு மாற்றமாக அவர்கள் கேட்டதற்கு நாம் தர முடியாது என்பதாக உடனேயே நாம் கண்டிப்பதும் அது அவர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. விரும்பியது அனைத்தையும் கொடுத்து வளர்ப்பதும் அவர்களை சில தவறான செயல்களை செய்ய வைக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் தாங்கள் விரும்பியது கிடைக்காத போது அது கிடைப்பதற்காக அவர்கள் எதை வேண்டுமானாலும் ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைகள் செய்வதற்கு தயாராகி விடுகிறார்கள். சமீப காலமாக பிள்ளைகள் ஆசைப்படுகிறார்கள் என்று சொல்லி அதிவேக இருசக்கர வாகனங்களை வாங்கி தந்து விடுகிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். பல வீடுகளில் எப்போதும் அடம்பிடித்து எதையும் சாதித்து விடுகிற அந்த பிள்ளைகள் அடம்பிடித்து அதிவேக பைக்குகளை வாங்கி விடுவதையும், அதனால் தங்களுடைய மதிப்புமிக்க உயிரை விட்டு விடுவதையும், அல்லது கைகால்கள் உடைந்து வீட்டிலே படுத்த படுக்கையாக ஆகிவிடுகிற நிலைகளையும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். அதற்கு பிறகு அந்த பெற்றவர்கள் எந்த பிள்ளை நமக்கு கண்குளிர்ச்சியாக இருப்பான் என்பதாக நினைத்து வளர்த்தார்களோ அந்த பிள்ளைகள் அவர்கள் கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடிய நிலைக்கு ஆக்கிவிட்டார்களே என்று அழுது புலம்புகிற நிலையில் இருக்கிற பெற்றோர்களையும் நாம் பார்க்கிறோம். எனவே எது வாங்கி கொடுக்க வேண்டும், எதை நாம் வாங்கி கொடுக்க கூடாது, எது அவர்களுக்கு சரியாக இருக்கும், எது இந்த நேரத்தில் அவர்களுக்கு சரியில்லை என்பதையெல்லாம் பெற்றவர்கள் கவனித்து அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிற அந்த நிலை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். பெற்றவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இதுதான். குழந்தைகள் சிறு வயதிலிருந்து அவர்கள் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்தி விடுகிறார்கள். குழந்தைகளுக்கு எந்த நேரத்தில் எது அவசியம், எது தேவை என்பதை பெற்றோர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். குழந்தைகள் கேட்பது அந்த நேரத்தில் அவர்களுக்கு அவசியம் இல்லாதது, ஆபத்தானது என உணர்ந்தால் அதை எந்த காரணத்தை கொண்டு வாங்கி தரக்கூடாது. அதே சமயத்தில் இது வேண்டாம், இது ஆபத்து, அதற்கு பதிலா இதை நான் உனக்கு வாங்கி தாரேன் என்று அதற்கான மாற்றை நாம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி அந்த பிள்ளைகளை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். அதை ஏற்றுக்கொள்கிற தரத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒண்ணு கேட்டதையெல்லாம் யோசிக்காமல் வாங்கி தந்து விடுகிறார்கள், அல்லது அந்த பிள்ளைகளை அதெல்லாம் தர முடியாது என்பதாக சொல்லி அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை உடைத்து விடுகிறார்கள். இதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி கொடுக்க முடியாது, உங்களுக்கு தேவையில்லை, வாங்கி கொடுக்க கூடாது நாம் நினைத்து விட்டோம் என்று சொன்னால் அதை பக்குவமாக அதை அவர்கள் அந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொன்னாங்க, வாப்பா எனக்கு வேலை செஞ்சு என்னுடைய கைகால் எல்லாம் வலி எடுக்கிறது வாப்பா, என்னுடைய கையெல்லாம் காய்த்து போய்விட்டது, இரவுல தூங்க முடியல, தூக்கம் வர மறுக்கிறது, உடல் எல்லாம் வலியாக இருக்கிறது, எனவே சில அடிமைகள் உங்களிடத்துல இருப்பதாக நான் அறிந்தேன், எனக்கு உதவி செய்வதற்காக வேலை செய்யறதுக்காக நீ எனக்கு ஒரு அடிமையை தரக்கூடாதா என்று பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டு நின்ற போது, இப்ப அதெல்லாம் உனக்கு தர முடியாமா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ பேசாம போய் வேலையை பாரு என்று இந்த மாதிரியான போங்குல உடனேயே அதை முறித்து விடவில்லை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே நம்முடைய மகள் பாத்திமா ஒரு தேவையை கேட்டு நம்மிடத்திலே வந்திருக்கிறாள், எந்த காரணத்தை கொண்டும் அவளுடைய மனம் புண்பட்டு விடவும் கூடாது, அதே நேரத்தில் நாம் சொல்லுகிற அந்த விஷயத்தை பாத்திமா ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்கிற ரீதியிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பை தன்னுடைய மகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்திருந்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா மோளே பாத்திமா, அடிமையை நீ கேட்டு வந்து நிற்கிறாய், உனக்கு அதெல்லாம் வேண்டாமா, உனக்கு அதெல்லாம் வேண்டாமா,
நான் அதுக்கு பதிலா உனக்கு நான் வேறு ஒரு வழியை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். உடல் வலி என்பதாக சொல்கிறாய், இரவெல்லாம் தூக்க வர மறுக்கிறது என்பதாக சொல்கிறாய், கையெல்லாம் காய்த்து போய் இருக்கிறது என்பதாக சொல்லி நிற்கிறாய். உனக்கு நான் வேற ஒரு வழியை சொல்லித்தாரேன். உனக்கு அடிமை எல்லாம் வேணாம், நீ இரவு தூங்க போற இல்லையா, அப்படி தூங்க போறதுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதி 2 கைகளிலும் ஊதி உன்னுடைய உடம்பெல்லாம் தடவி கொண்டு நீ தூங்குவதற்காக படுக்கைக்கு நீ செலுத்தாயே. நீ அப்படி சொல்லுகிற போது உன்னுடைய உடல் வலி எல்லாம் நீங்கிவிடும், உனக்கு அடிமை தேவைப்படாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், சொன்னதை அப்படியே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது வரலாறு. அப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அப்படி ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பிலே கொடுத்திருந்தார்கள். அப்படி ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு உள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுத்தால் அவர்கள் நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியானவர்களாக இருப்பார்கள். மொபைல் போனை யூஸ் பண்ற நம்முடைய பிள்ளைகள் எப்படி அவர்கள் அதை உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பெற்றவர்களின் மூலமாக கவனிக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அந்த பிள்ளைகள் மொபைல் போனை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு வெளித்தன்மை இருக்க வேண்டும். பெற்றவர்களிடத்தில் அதற்கான பாஸ்வேர்டு தெரியணும். எனக்கு மட்டும்தான் தெரியும், பெற்றவர்களிடத்தில் சொல்ல மாட்டேன் என்கிற அளவுக்கு அவங்க என்னுடைய பிரைவசி இது என்பதாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது. என்றைக்கும் அது தவறிலே கொண்டு போய் விட்டு விடலாம், பெற்றவர்களை கண்ணீர் சிந்த வைத்து விடலாம். எனவே மொபைல் போனை நம்முடைய பிள்ளைகள் உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்களா, அது வெளித்தன்மையாக இருக்க வேண்டும். எல்லோரும் எப்பொழுது வேண்டுமானாலும் அதை எடுக்கலாம், உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம் என்கிற அளவுக்குத்தான் நம்முடைய பிள்ளைகளினுடைய மொபைல் போன் இருக்க வேண்டுமே தவிர, இல்ல வாப்பா அம்மாவுக்கெல்லாம் என்னுடைய பாஸ்வேர்ட் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு மட்டும்தான் உரியது, நான் மட்டும்தான் பார்ப்பேன் என்கிற நிலையில் ஒரு மொபைல் போனை நம்முடைய பிள்ளைகள் உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் நம்முடைய நாளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்மை கண்ணீர் வெடிக்க வைத்து விடலாம். எனவே அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போதை பழக்கத்தில் சிக்காமல் நம்முடைய பிள்ளைகள் கண்காணிக்கப்பட வேண்டும். ஆபாச பேச்சுகளும் பார்வைகளும் அவர்களிடத்திலே தென்படுகிறது என்று சொன்னால் உடனேயே அந்த இடத்திலேயே அது கண்டிக்கப்பட வேண்டும். அதே போல நம்முடைய குடும்பம் யார், பெற்றவர்கள் யார், உற்றார் உறவினர்கள் யார், இதுவெல்லாம் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த சொந்த பந்தங்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய குடும்பத்தை பேணுகிற, உறவுகளை பேணுகிற அந்த உரிமைகளை எல்லாம் மார்க்கம் என்ன சொல்லி தந்திருக்கிறது என்பதை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும். பெற்றவர்களாக இருப்பவர்களே உறவுகளை பேணாத போது, தனிமையை விரும்புகிற போது எப்படி பிள்ளைகளுக்கு இதுதான் உன் மாமா, இதுதான் உன் மச்சான், இதுதான் உன்னுடைய மாமி, இதுதான் உன்னுடைய சகோதரி என்று அறிமுகப்படுத்தி வைப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய வீட்டிற்கு யாராவது விருந்தினர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் உரிமையோடு இது மாமி, இது மாமா என்று பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடிய நிலை என்பது குறைந்து போய்விட்டது. அதாவது ஒரு பாசமாக நம்முடைய மாமா மச்சா என்று பேசுகின்ற அந்த நிலை குறைந்து போய்விட்டது. உறவுகளை விட்டும் இன்றைக்கு தனித்து இருக்கிற, பிள்ளைகளை தூரமாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம் அதிகரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இவர் எவ்வளவோ தூரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறார்கள். நான் யார் தெரியுமா, உங்க உமாவுக்கு நான் இந்த மாதிரி தங்கச்சி வேணும், உன் உமாவுக்கு நான் இந்த மாதிரி சகோதரி வேணும், மாமிதான் உனக்கு நான் சின்னமா தான் வேணும் என்றெல்லாம் மற்றவர்கள் அறிமுகப்படுத்துகிற அளவுக்குத்தான் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் உறவுகளை பேணக்கூடிய நிலையை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இது தவிர்க்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் உறவுகளை அரவணைத்து செல்ல வேண்டும் என்கிற ரீதியிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு அது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கற்றுக் கொடுத்தால், பொறுப்புள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தால் நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். பொறுப்புள்ள பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு பெற்றவர்களாக இருக்கிறவங்க அவங்க செய்யக்கூடிய நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய தவறுகள்ல ஒரு தவறு என்னன்னா, பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது, நான் படுற கஷ்டம் அது என்னோட போகட்டும், அவன் என்னெல்லாம் கேட்கானோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், அவன் நல்லா இருந்தா போதும், அவனுக்காகத்தானே நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், வியாபாரம் பண்றேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு பிள்ளைகளுக்கு நல்லது செய்வதை போல நினைத்துக் கொண்டு குடும்ப பாரத்தை, குடும்ப கஷ்டத்தை, குடும்பத்தினுடைய சிக்கல்களை பிள்ளைகளிடத்தில் கொண்டு செல்வதில்லை. அவர்களுக்கு நாம் சொல்லி தர வேண்டியதில்லை என்பதாக கருதுகிறார்கள். ஆனால் அந்த பிள்ளை குடும்ப பொறுப்புள்ள பிள்ளையாக நாளை வளர வேண்டும் என்று சொன்னால், குடும்ப பொறுப்போடு அந்த பிள்ளை நடந்து கொள்ள வேண்டுமானால், நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியானவர்களாக அவர்கள் இருக்க வேண்டுமானால் குடும்பத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தாக வேண்டும். அப்பதான் குடும்பத்தினுடைய பொறுப்பு அந்த பிள்ளைக்கு தெரியும். நம்முடைய வாப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டுதான் நம்மளை படிக்க வைக்கிறாரு, நம்முடைய வாப்பா இவ்வளவு சிரமப்படுறாரு என்பது அந்த பிள்ளைகளுக்கு தெரிந்தால்தான் அவர்கள் உடனே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி குவிக்கக்கூடிய அந்த நிலை இருக்குது. இதெல்லாம் குறையணும் அப்படின்னு சொல்லி சொன்னா குடும்பத்தினுடைய அந்த சூழ்நிலைகள்
அது தெரியணும். அப்பதான் பொறுப்புள்ள பிள்ளைகளா நம்முடைய பிள்ளைங்க இருப்பாங்க. இங்க வாலிபராக இருக்கிற ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஜாபிரே நிக்காஹ் முடிச்சிட்டீங்க போல. ஆமா யா ரசூலல்லாஹ். யாரை நீங்க நிக்காஹ் முடிச்சீங்க? இந்த மாதிரி என்னை விட வயதில் மூத்த ஒரு பெண்ணை, ஒரு விதவை தான் நான் நிக்காஹ் முடிச்சிருக்கிறேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நீங்க சின்ன வயசா இருக்கிறீங்க, ஏன் நீங்க ஒரு கன்னி பொண்ணா பார்த்து முடிச்சிருக்கலாம்ல? சின்ன பிள்ளையா உங்க வயசை விட கொஞ்சம் குறைஞ்ச வயசுல உள்ள ஒரு பிள்ளைய நீங்க முடிச்சிருக்கலாம்ல? எதுக்கு நீங்க வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை நீங்கள் நிக்காஹ் செய்தீர்கள் என்பதாக கேட்கிற போது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு குடும்ப பொறுப்போடு அவர்கள் பதில் சொன்னார்கள் என்பதை கவனியுங்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 7 சகோதரிகள் இருக்கிறார்கள். என்னுடைய தந்தை உஹதிலே அவர் ஷஹீதாகிவிட்டார். குடும்பத்தில் ஏராளமான கடனும் இருக்கிறது. இந்த நிலையில் நான் ஒரு கன்னி பெண்ணை நிக்காஹ் செய்து வந்தேன் என்று சொன்னால் அவர்களுடைய சகோதரிகளுடைய வயது ஒத்த பெண்களாக அந்த என்னுடைய மனைவி இருப்பார். அது சரிபட்டு வராது. ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்கிற போதுதான் அவர் அனுபவமிக்கவராக இருப்பார். என்னுடைய சகோதரிகளுக்கெல்லாம் ஒரு தாயை போன்று பணிவிடை செய்வார், கவனித்துக் கொள்வார் என்பதனால் தான் நான் அப்படி வயது முதிர்ந்த ஒருவரை நிக்காஹ் செய்து கொண்டேன் என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் எவ்வளவு குடும்ப பொறுப்போடு அவர்கள் பேசினார்கள். இப்படிப்பட்ட குடும்ப பொறுப்பு நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சிறு வயதிலேயே குடும்பத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லி பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி பெற்றவர்கள் துஆ செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்காக பெற்றவர்கள் துஆ செய்ய வேண்டும். ஏன் துஆ செய்ய வேண்டும்? பெற்றவர்கள் செய்கின்ற அந்த துஆவை, பிள்ளைகளுடைய விஷயத்தில் செய்கிற துஆவை அல்லாஹ் தஆலா உடனே அங்கீகரிப்பான். மலக்குகள் ஆமீன் சொல்வார்கள். அதனால பிள்ளைகள் கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், அவங்க நல்ல முறையில வாழணும் நம்ம நினைச்சு சொன்னா பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு துஆ செய்வதை வளமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். அப்படி நாம் சாதாரணமாக பேசுகிற பேச்சுல கூட இன்னைக்கு சர்வசாதாரணமா சில பெற்றோர்களை நம்ம பாக்குறோம். என்னன்னா, பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை பேசுகிற போது கடினமான வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். என்ன, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா நாசமா போவ, நீ நல்லாவே இருக்க மாட்ட, உனக்கு இதே வேலையா போச்சு, பேதியில போவ என்றெல்லாம் சொல்லிவிடக்கூடிய யாரை பார்த்து? வேற யாரும் இல்ல, தான் பெற்ற அந்த பிள்ளைய பார்த்து கோபத்துல சொல்லக்கூடிய பெற்றவர்கள் சொல்கிற வார்த்தை இது. இப்ப இந்த நேரத்துல உன்னை கவனிக்கணும். பெற்றவர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் உதிர்க்கிற வார்த்தைகளுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்லுகிறார்கள், அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால், இந்த மாதிரியான வார்த்தைகளை சொன்னா அந்த நேரத்துல மலக்குகள் ஆமீன் சொல்லிட்டா அப்படியே நடந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம பிள்ளைய பார்த்து நம்ம பேதியில போவே அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அப்படி போய்கிட்டு இருக்கு, போக ஆரம்பிச்சோம்னா அதுக்கடுத்து மெரிசைக்கும் வீட்டுக்குமா அலைய போறது யாரு? எந்த தாய் ஏசினாரோ அது மூலமா நடந்தது அந்த தாய் தான் அதுக்கப்புறமா, அந்த பெற்றவர்கள் தான் அதுக்கப்புறமா அதுக்கு பாடி ஆகணும், மருத்துவமனையும் வீடுமா அலைஞ்சாகணும். அதனால நம்முடைய பிள்ளைகளை பேசுகிற போது அது எவ்வளவு மிகப்பெரிய கோபமாக இருந்தாலும் சரி, கனிவான வார்த்தைகளை மூலமாக பேச வேண்டுமே தவிர கடுமையான வார்த்தைகளால் பேசக்கூடாது. ஏன் கடுமையான வார்த்தையால பேசக்கூடாது, கனிவான வார்த்தைகளால பேசணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். கஅபத்துல்லாஹ்வுடைய இமாமாக இருக்கிற அப்துல் ரஹ்மான் சுதைசி, அவருடைய கிராத்தை கேட்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது, எல்லாருக்கும் அறிந்த ஒரு மனிதர். அந்த அப்துல் ரஹ்மான் சுதைசி முதலில் கஅபாவினுடைய, மக்காவினுடைய இமாமாக இருந்தார். இப்பொழுது சில வருடங்களுக்கு முன்னால் அவர் மதீனாவினுடைய இமாமாகவும் புறப்பட்டு அவர் இமாமுல் ஹரமைன், கஅபாவுக்கும் மக்காவுக்கும் இமாம் என்கிற ஒரு அந்தஸ்தை அவர் பெற்றிருக்கிறார். அதற்காக ஒரு விழா ஒன்றை எடுத்தாரு. அந்த விழாவில் அப்துல் ரஹ்மான் சுதைசி பேசிய வார்த்தைகள் தான் நான் சொல்ல வருகிற வார்த்தைகள். அப்பொழுது அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர்கள் சொன்னார்கள், நான் இன்றைக்கு இமாமுல் ஹரமைன், இந்த மக்காவுக்கும் மதீனாவுக்குமான இமாம் என்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய தாயினுடைய துஆ தான் என்பதாக சொன்னார். அதற்கு முன்னால் ஜமக்ஷரி என்கிற ஒரு இமாமினுடைய வரலாற்றை அவர் சொல்கிறார். ஜமக்ஷரி என்கிற ஒரு இமாம் இருக்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சிறந்த இமாம். அந்த இமாமினுடைய கடைசி காலகட்டம் எப்படி இருந்தது என்று சொன்னால், தன்னுடைய ஒரு காலை அந்த ஜமக்ஷரி இமாம் இழந்து விட்டார்கள். கால் இல்லாத நிலையில் அந்த ஜமக்ஷரி இமாம் இருந்தார்கள். அப்பொழுது தன்னுடைய வரலாற்றிலே அந்த ஜமக்ஷரி இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள், நான் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் காலை இழந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னுடைய தாய் சொன்ன அந்த வார்த்தை தான் என்பதாக சொன்னார். நான் சிறுவயதாக இருக்கிற போது என்கிட்ட ஒரு விளையாட்டா ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னன்னா, இந்த குருவிகள் பறவை இருக்குத,
அதை பிடிச்சு அதோடைய கால்ல ஒரு நூலை கட்டி அப்படியே நான் பறக்க விடுவேன். ஜமக்ஷரி இமாம் சொல்கிறார், நான் சின்ன வயசுல இருக்கும் போது அந்த பறவையினுடைய கால்ல ஒரு நூலை கட்டி அப்படி பறக்க விடுவேன். அப்படி பறந்து செல்கிற போது அந்த நூலை பிடிச்சு நான் அப்படி இழுப்பேன், என்கிட்ட வந்துடும். இதை நான் ஒரு விளையாட்டாவே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படித்தான் ஒரு நாள் ஒரு குருவியை பிடித்து அதனுடைய காலிலே அந்த நூலை கட்டி நான் பறக்க விட்டேன். அப்படி பறக்கிற போது அந்த குருவி ஒரு பொந்துக்குள்ள போய் நுழைஞ்சிச்சு. அது வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நூலை பிடித்து நான் இழுத்தேன். அந்த காலில் கட்டியிருக்கக்கூடிய அந்த நூலை பிடித்து நான் இழுத்தேன். அந்த பறவை வர மறுத்தது. நான் மிக வேகமாக இழுத்த போது அந்த பறவையினுடைய கால் ஒடிந்து போனது. அதை என்னுடைய தாய் அந்த நேரத்தில் பார்த்து விட்டார். அப்பொழுது என்னுடைய தாய் என் மீது இருந்த கோபத்தின் காரணத்தினால் அந்த நேரத்தில் சொன்னார், அநியாயமா ஒரு பறவையினுடைய காலை உடைச்சிட்டிய, அநியாயமா ஒரு பறவையினுடைய காலை உடைச்சிட்டிய, இந்த மாதிரி உன் காலை உடைச்சிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும் என்று அந்த நேரத்தில் என்னுடைய தாய் என்னை பார்த்து சொன்னார். யார் வேண்டுமானாலும் அந்த வார்த்தையை சொல்லி இருக்கலாம், ஆனால் அன்றைக்கு என்னுடைய தாய் அந்த வார்த்தையை சொல்லி இருக்க கூடாது. அநியாயமா அந்த குருவியினுடைய காலை உடைத்து விட்டாயே, இந்த மாதிரி உன் காலை உடைச்சிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும் என்று என்னுடைய தாய் அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் தான் பிற்காலத்தில் இன்றைக்கு நான் காலில்லாத நிலையில் இருக்கிறேன் என்பதாக ஜமக்ஷரி அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை பதிவு செய்துவிட்டு அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர்கள் சொன்னார்கள், அதே போலத்தான் நானும் சின்ன வயசுல விளையாட்டு பிள்ளையா இருந்தேன். ஆனால் என்னுடைய தாய், நான் என்னுடைய சேட்டைகள் அதிகமாகிற போது, என்னுடைய தாய்க்கு கோபம் வருகிற போது, அந்த நேரத்துல என்னுடைய தாய் என்னை ஏசுவார், பேசுவார். அப்படி அவர் திட்டுகிற போது, ஏசுகிற போது கூட அவர் என்ன வார்த்தையை சொல்லுவார் என்றால், என்னுடைய தாய் என்னை பார்த்து சொல்வார், இவன் சேட்டை தாங்க முடியலையே, ரொம்ப தொல்லை பண்றானே, அல்லாஹ் இவனை நீ மக்காவுக்கு மதீனாவுக்கு இமாம் ஆக்கிரு. எப்படி அவருடைய தாய் இந்த என் மோனை அவனுடைய சேட்டை தாங்க முடியல, அவனை மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இமாமாக ஆக்கிவிடு என்பதாக என்னுடைய தாய் என்னை பார்த்து சிறு வயதில் திட்டுகிற போதும் சொல்வார். என்னுடைய தாய் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் நான் மக்காவினுடைய இமாமாக இருந்தேன், இப்பொழுது மதீனாவுக்கும் நான் இமாமாக இருக்கிறேன் என்பதாக, இமாமுல் ஹரமீன் என்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கிறேன் என்பதாக அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை பேசுகிற விஷயத்தில் நாம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லித் தருகிறேன். காரணம், அப்பொழுதுதான் நம்முடைய நலவான வார்த்தைகள், அவர்களுக்காக நம்முடைய துவாக்கள் தான் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கண்குளிர்ச்சியாக அமைவார்கள் என்பதோடு இறுதியாக ஒரே ஒரு துவாவை கூறி என்னுடைய உரைக்கு நான் நிறைவு தருகிறேன். அதாவது நம்முடைய வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. பொதுவாகவே சின்ன பிள்ளை அப்படின்னு சொன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க இல்லையா? இப்போ வெளியில அந்த பிள்ளைகள் போகிற போது அந்த பிள்ளைகளை நல்ல பார்வைகளும் பார்க்கும், நல்ல பார்வைகளும் பார்க்கும். அப்ப நல்ல பார்வை பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பார்வைகள் பார்க்கிற போது அதனாலேயே நம்முடைய பிள்ளைகள் உடல் நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலையக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொன்னால், பிள்ளைங்களுக்கு ஏன் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுன்னா இந்த மாதிரியான கண் திருஷ்டி, இந்த மாதிரியான கெட்ட பார்வைகளுடைய தாக்கம் தான். அதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வீட்டை விட்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வெளியே அழைத்து செல்கிறீர்களா, அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதுங்கள் என்று ஒரு துவாவை தன்னுடைய வாழ்வியல் மூலமாகவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலே இருக்கக்கூடிய பெற்றவர்கள் ஓத வேண்டிய துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர பிள்ளைகள் ஹசனையும் ஹுசைனையும் வெளியே அழைத்து செல்வதற்கு முன்னால், இந்த துவாவை ஓதுவதற்கு முன்னால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து, ஏன் இந்த துவாவை நான் ஓதுகிறேன், யார் ஓதிய துவா என்பதையும் சொல்லிக் கொடுத்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். இன்ன அபாக்குமா கான யுஅஃபிது பிஹா இஸ்மாயில் வ இஸ்ஹாக். நம்முடைய மூதாதையர், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் தங்களுடைய பிள்ளை இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் வெளியே செல்கிற போது இந்த துவாவை ஓதிவிட்டுத்தான் வெளியே செல்வார்கள். எனவே அந்த துவாவை என்னுடைய பேர பிள்ளைகள் உங்களுக்கு நான் ஓதுகிறேன் என்பதாக சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அது என்ன துவா? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வ ஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாமா. இதுதான் அந்த துவா. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா, பரிபூரணமிக்க அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டு உனக்கு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். மின் குல்லி ஷைத்தானி வ ஹாம்மா, ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ மின் குல்லி ஐனில் லாமா, கெட்ட பார்வையை விட்டும் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்கிற இந்த துவாவை ஓதிவிட்டு தான் ஹசனையும் ஹுசைனையும்
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே அழைத்து செல்வார்கள் என்று சொன்னால் இந்த துஆவை ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வெளியே அவர்கள் செல்கிற போது பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஓதிவிட்டு வெளியே அனுப்புவார்கள் என்று சொன்னால் எந்த நொல்லை கண்ணாலும் எதுவும் செய்ய முடியாது என்பதை தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கண் குளிர்ச்சியானவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நம்முடைய மனைவி மக்களை கண் குளிர்ச்சியானவர்களாக ஆக்கி தந்த அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.